ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இஸ் ஜஸ்ட் அ ஸ்பெசிஃபிகேஷன். அந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி நீங்கள் ப்ரோக்ராமிங் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது இந்த ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக பண்ணுவீங்க, அவ்வளோதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா யூ டூ ப்ரோக்ராமிங் இந்த ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு யூஸ் கேஸ் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்னு ஒரு இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணணும். லுக் ஸ்டூடெண்ட் as a சிங்கிள் என்டிட்டி. அதை எப்படி பண்ணுவீங்க? அதான் ஆப்ஜெக்ட்ஸ். ஏன்னா ஸ்டூடெண்ட்ங்கிறது ஒரு வேல்யூ மட்டும் இருக்காது இல்லையா, வேரியபிள் ஒரு வேல்யூ தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு. ஸ்டூடெண்ட்ங்கிறது த ஸ்டூடெண்ட் கேன் ஹாவ் மெனி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இல்லையா, கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். இப்போ ரோல் நம்பர் இருக்கும், கிளாஸ் இருக்கும், நேம் இருக்கும், ஃபாதர் நேம் இருக்கும், மதர் நேம் இருக்கும், இஸ் கார்டியன் ஆர் நாட் இருக்கும், அப்புறம் கிரேட் இருக்கும், சம்திங் நிறைய cumulative திங்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாமே நீங்கள் சேர்த்து வச்சு லுக் தட் ஆஸ் அ சிங்கிள் என்டிட்டி. ஸ்டூடெண்ட்க்கு ஒரு வேரியபிளாக பார்க்கணும், அதுதான் ஆப்ஜெக்ட். வேரியபிள் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க? ஜஸ்ட் இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டுருவீங்க இல்லையா. ஸோ நான் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் அப்படி கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்ஜெக்ட்ஸ் வில் ஹேவ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. கரெக்டா? ஏன்னா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய டேட்டா இருக்கும். இன்டிஜர் இருக்கும், ஃப்ளோட் இருக்கும், ஸ்ட்ரிங் இருக்கும் இல்லையா. நேம்ங்கிறது ஸ்ட்ரிங், ரோல் நம்பர்ங்கிறது இன்டிஜர். ஸோ அது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன டேட்டா இருக்குங்கிறது யூ ஹேவ் டு டிஃபைன் இன் த ஃபார்ம் ஆஃப் அ கிளாஸ். இதுதான் கிளாஸ். ஸோ இன்னும் நல்ல ப்ராடர் ஐடியா கொடுக்கணும்னா, கிளாஸ் இஸ் லைக் அ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அ ஹவுஸ். இட் இஸ் நாட் த ரியல் ஹவுஸ், பட் அ ப்ளூ பிரிண்ட் அண்ட் ஐடியா அட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹவுஸ். முன்னாடியே நீங்கள் விசுவலைஸ் பண்ணி இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்கிறீங்க. வித் ஹெல்ப் ஆஃப் த ப்ளூ பிரிண்ட் யூ கேன் கிரியேட் n நம்பர் ஆஃப் ஹவுசஸ் இல்லையா. அதுதான் கிளாஸ், அதுதான் ஆப்ஜெக்ட்ஸ். தட் இஸ் a link between class and objects. You create a class, which means you give a structure to the object. இப்படி தான் இருக்க போகுது, இந்த மெத்தட்ஸ்லாம் இருக்க போகுது, இந்த வேரியபிள்ஸ்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லிடுறீங்க. From that student class you create n number of students. So n ப்ராடக்ட் is the object. கிளாஸ்ங்கிறது it is a blueprint, raw material. ஓகே, நம்ம இப்போ தியரிட்டிக்கலாக பார்த்துட்டு we will understand it practically. அவ்வளோதான், அதான் பண்ண போகிறோம். இப்போ இதான் சின்டாக்ஸ், பப்ளிக் கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ இதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். கிளாஸ்க்கு ஆப்வியஸாக இட் இஸ் a keyword. You are telling the Java compiler that this is a class அப்படின்னு சொல்கிறீங்க. ஜென்ரலாக அதுதான் நார்மல், எல்லாருமே அப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. Class name should start with the capital letter, function name should start with a small letter. And another norm is this name of the class and the name of the file should be the same. It is not a rule, but இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Okay, fine. So class student புரிஞ்சிருச்சு இது வரையும். Class is a keyword, student is the name of the class, first letter should always be capital. இது ரெண்டும் புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பப்ளிக். See, பப்ளிக்ங்கிறது தான் இட் இஸ் கால்ட் as access specifier. access specifier. access specifier. access specifierல என்ன அப்படின்னா, இதுக்கு முதல்ல பார்த்துறோம். முதல்ல there are 3 types of access specifier: public, private, protected. இப்போ இந்த கிளாஸ் என்ன, பப்ளிக் காமிக்கணுமா காமிக்க கூடாதா? should this class be shown to the outside world or no? அதான் விஷயம், அதான் access specifier. access specifierனா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இல்லாட்டி இந்த பர்டிகுலர் வேரியபிள் இல்லாட்டி இந்த பர்டிகுலர் கிளாஸ் is it available or not to the public for usage of the public? Yes or no? அதான் விஷயம். பப்ளிக்னா it is available, யார் வேணா பார்க்கலாம். அதை பிரைவேட்னா யாருமே பார்க்க முடியாது. ஸோ பப்ளிக் கிளாஸ் ஸ்டூடெண்ட்னா என்ன சொல்கிறோம்? ஸோ we are making student available throughout the program. Okay, we have created an empty class. ஸோ கிளாஸோட பாடி தான் இதுக்குள்ளே போகும். ஸோ இப்போ நம்ம வந்து we'll start creating variables for the class. Basically we are trying to define the class now. Okay, ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? நேம், ரோல் நம்பர், ஸ்டாண்டர்ட், ஏஜ் போதும். நீங்கள் நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கலாம் afterwards. That is not a main point. So this is like a normal variable definition தான். So name is integer இல்லையா, சாரி string name. ஓகே, நேம். அடுத்த ரோல் நம்பர், int இல்லை, இது லாங். ஏன்னா ரோல் நம்பர் வந்து பெருசாக கூட போகலாம் இல்லையா. int standard, ஏன்னா ஸ்டாண்டர்ட்ங்கிறது ஆப்வியஸாக 1 to 12 தான் இருக்குது. ஏஜ் இஸ் ஆல்சோ int. ஸோ இப்போ இதுதான் கிளாஸ். த ஸ்டூடெண்ட், டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் இஸ் நேம், ரோல் நம்பர், ஸ்டாண்டர்ட், ஏஜ். ஸோ நீங்கள் நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்ங்கிற என்டிட்டியாக ஆப்ஜெக்டாக பார்க்கும்போது இன்டர்னலாக இது 4மே இருக்கும்னு நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இந்த 4மே நீங்கள் தனித்தனி வேரியபிளாக பார்க்காம ஆஸ் அ கம்பைன்டு ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறீங்க, கம்பைன்டு என்டிட்டியாக ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறீங்க, தனித்தனி வேரியபிளாக பார்க்காம. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு யூஸ் கேஸ் தரேன். நேம்ங்கிறது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டூடெண்ட்டை நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். the name of the student is this thing and the roll number of the student is so and so, he is studying in so and so standard and his age is this அப்படின்னு print பண்ணணும். and it should be available to all the objects. ஸோ இது எப்படி பண்ணுவீங்க?
மெத்தட்லேயே போடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், we are trying to manipulate or do something with a variable இல்லையா, அப்போ தான் மெத்தட்ஸ் உள்ள வரும். ஓகே, which means what you are going to do, you are going to print these variables as a neat string. அதானே பண்ண போறீங்க. ஸோ எப்பவுமே நீங்கள் மெத்தட்ஸ் அப்படி தான் எழுதணும். எப்போ நீங்கள் மெத்தட் இன் ஆக்ஷன் வரும்னா, whenever you are going to do some specific things with the help with the variables. ஓகே, ஸோ நீங்கள் ஏதோ பண்ண போறீங்களே இப்போ, ஸோ which means you are trying to print இது ஒரு some action. ஸோ you do action on these variables using methods. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ இந்த மெத்தட் என்ன பண்ண போகிறோம், இட்ஸ் கோயிங் டு print all these variables. ஓகே, மெத்தட் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ சொல்லுங்கள், இந்த மெத்தட் ஷுட் பி அவைலபிள் டு த பப்ளிக் வரணும், பப்ளிக் அவைலபிளாக இருக்கணும் இல்லையா. ஸோ பப்ளிக், what this method should return to the outside world is nothing, void, because it is just going to print these variables, values in the variables. அவ்வளோதான் பண்ண போகுது. ஸோ public void, it is not going to return anything to the world, outside world. Public void, name of the method, print something. ஓகே, பராமீட்டர்ஸும் எதுவுமே எடுத்துக்கல வெளில இருந்து, ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க வேரியபிள் தான் யூஸ் பண்ண போகுது, வெளில இருந்து எதுவுமே எடுத்துக்கல. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நாம ஒரு ஸ்ட்ரிங் அவுட்புட், ஸ்ட்ரிங் அவுட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் will have the string, the name of the student and the full string. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். இந்த கன்கேட்டினேஷன் வச்சு பண்ணலாம் இல்லையா. நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் ப்ளஸ் நேம், ஏன்னா நேம் லோக்கலில் தான் இருக்கு இல்லையா. ஸோ தட் we able to use a name like this, plus and is roll number is roll number. Okay, and he is studying in standard and his age is age. So இப்போ நம்ம blender we just have to print this out. அவ்வளவுதான். system.out.println out. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த கிளாஸ் has a name, roll number, standard, age and a method called print, which takes no arguments and returns void. So இப்போ இதுதான் class definition, கரெக்ட் தானே? So whatever objects you are creating out of this will have all these things, கரெக்டா, in its own form. So the variable ஆப்ஜெக்ட்டுக்கு பொறுத்த மாதிரி அது மாறும், புரியுதா உங்களுக்கு? So class is just a generalized form, a structure, that is our blueprint. So இப்போ நான் இந்த ஸ்ட்ரக்சர் எழுதுனேன் இல்லையா, this is called class UML class diagram. So இப்போ நம்ம class create பண்ணியாச்சு. Now we will move on to creating an object out of this class. Okay, so இப்போ நான் என்ன பண்ண போறேன், class வந்து object create பண்றேன். So student Ashwin is equal to new student. So இப்போ the new student, what this line will do when the compiler reaches line number 9, this new student will actually create an object in the memory. So இப்போ இதான் heap memory ன்னு வச்சுக்கோங்க, நான் இப்படி எழுதுறேன் heap. ஸோ இப்போ வேரியபிள்ஸ் இருந்தால் என்ன நடக்கும், ஏ அப்படின்னு போட்டு இங்கே ஒரு கிரியேட் ஆகும், இந்த இடத்துல சின்னு கிரியேட் ஆகும், இட்ல ஹேவ் சம் வேல்யூ டிபெண்டிங் அப்பான் இட்ஸ் டேட்டா டைப். ஓகே, பட் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் கிரியேட் ஆகும், அதான் விஷயம். ஸோ இது எல்லாமே கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு நேம், இது ஃபுல் இதுக்கு நேம் என்ன கொடுக்கும்னா அஸ்வின்னு கொடுக்கும். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ இதோட மெமரி ஸ்பேஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம், இண்டிவிஜுவல் வேரியபிளோட மெமரி ஸ்பேஸ் தான், வெரி சிம்பிள், கரெக்ட் தானே? ஸோ இப்போ ஸ்ட்ரிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் 10 bytes இருக்கு, 10 bytes இருக்குன்னு வச்சுங்க, லாங் இஸ் 4 bytes, integer is 2 bytes, integer is 2 bytes. So 4 plus 2 8 plus 4 plus 2 6 plus 2 8 plus 10 is 18 bytes total in the object. So this will take up 18 bytes. So that is what object is. நீங்க இங்க என்ன நேம் கொடுக்குங்க, that becomes variable obviously. So இந்த variable data type என்ன, that is student. So இது user defined type. நீங்க integer float எல்லாமே predefined type which is already there out of the box in Java language. Integer, float, but student is a user defined data type that you have created on your own. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, ஸோ இப்போ நீங்க எப்படி வந்து அந்த ஃபங்க்ஷனை கூப்பிடுறது, வெளில இருந்து கூப்பிடுறது தானே இந்த ஃபங்க்ஷன் எழுதிருக்கீங்க நீங்க. ஸோ வெளில இருந்து அந்த ஃபங்க்ஷன் எப்படி கூப்பிடுறது, அஸ்வின் டாட் ஆப்ரேட்டர் வச்சு கூப்பிடுவீங்க. ஓகே, ஸோ அஸ்வின் டாட் பிரிண்ட்.
So Ashwin dot name. Basically, how do you access these variables is using dot operator. அவ்வளவுதான். So dot name is equal to Ashwin. Ashwin dot standard is equal to 10. Ashwin dot roll number is equal to 104 104 something. Ashwin dot age is equal to 15. நீங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ணிங்கன்னா இந்த அவுட்புட் தான் வரும். இதுதான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்.